ஹாய்ங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீஃபில்காக வந்திருக்காங்க. என்கிட்ட தான் ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ சிக்ஸ் மந்த் ஆச்சு. எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இதை ரீஃபில் பண்ணிவிட்டு திருப்பி காமிக்கிறேன். இப்போ ரீஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 7 மந்த் ஆச்சு. இவங்களுக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் வேறு எக்ஸ்டென்ஷன் பண்ணி இப்போ தான் வந்திருக்காங்க. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணதுனால தான் 7 மந்த்ஸும் எந்த இது டேமேஜ் எதுவும் ஆகலை. ஹேர் பார்த்தீங்கன்னா 1-2 ஹேர் தான் விழுந்துருந்துச்சு. மீதி எல்லா ஹேரும் இருந்துச்சு. இப்போ ரீஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா டேமேஜ் வரதான் செய்யும். ஹாய்ங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீஃபில்காக வந்திருக்காங்க. என்கிட்ட தான் ஆல்ரெடி எக்ஸ்டென்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ சிக்ஸ் மந்த் ஆச்சு. எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பாருங்கள். இதை ரீஃபில் பண்ணிவிட்டு திருப்பி காமிக்கிறேன். இப்போ ரீஃபில் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 7 மந்த் ஆச்சு. இவங்களுக்கு ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் வேறு எக்ஸ்டென்ஷன் பண்ணி இப்போ தான் வந்திருக்காங்க. ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணதுனால தான் 7 மந்த்ஸும் எந்த இது டேமேஜ் எதுவும் ஆகலை. ஹேர் பார்த்தீங்கன்னா 1-2 ஹேர் தான் விழுந்துருந்துச்சு. மீதி எல்லா ஹேரும் இருந்துச்சு. இப்போ ரீஃபில் பண்ணி கொடுத்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா டேமேஜ் வரதான் செய்யும்.